எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவியல் தொழில்நுட்ப நுணுக்கங்களுடன் கூடிய விளையாட்டுகளாகும். இந்த அறிவியல் தொழில்நுட்ப நுணுக்கங்களுடன் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் தற்பொழுது அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதனை மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் எனும் நோக்கில் தமிழ்நாடு அரசினுடைய சீரிய முயற்சியினால் மதுரையிலே இடையப்பட்டி என்ற இடத்தில் தமிழர்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தை மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகம் மற்றும் மேலும் அதனை விரிவாக்கம் செய்வதற்கு தற்பொழுது 20 கோடி ரூபாய் மதிப்பளவில் ஒரு பெரிய ப்ராஜெக்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறையினுடைய ஆணையர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மதுரை அரசு அருங்காட்சியகத்தில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஏறக்குறைய ஒரு 6 நாட்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை வைத்திருக்கிறோம். அதனுடைய முதல் நாள் நிகழ்வாக பல்லாங்குழி, நாளைக்கு தட்டாங்கல், திங்கட்கிழமை தாயம், செவ்வாய்க்கிழமை நொண்டி, அதற்கடுத்து கோலிக்குண்டு, அப்புறம் கிட்டிப்புல் என்று பல விளையாட்டு போட்டிகள் இந்த மதுரை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வைத்துள்ளோம். ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு கலை சார்ந்து, ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து, பல்வேறு கணிதங்களை உடன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு முறைகள். அதில் பல்லாங்குழி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அபாக்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணியல் முறைகளை கணக்கிடுவது எவ்வாறு என்ற ஒரு முறையாக இருக்கக்கூடியது. நொண்டி சமீபத்தில் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி என்ற இடத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட நொண்டி காயின்கள் கிடைத்துள்ளது. வட்டச்சில்கள் என்று சொல்வார்கள். அந்த காயின்கள் கிடைத்திருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைக்கு வரையிலும் இந்த நொண்டி என்ற ஒரு விளையாட்டு ஒரு மிகச்சிறந்த விளையாட்டாக போற்றி பாதுகாக்கப்படும் சங்க இலக்கியம் என்று நிறைய இலக்கியங்கள் அதனுடைய செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளது. தாயம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய செஸ்ஸு காயின் அன்றைக்கே கீழடி அகழாய்வில் நமக்கு கிடைச்சிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்ற பெரும்பான்மையான அகழாய்வுகளுக்கு அந்த செஸ்ஸு காயின் கிடைத்துள்ளது. அதனால் அதுவும் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு. தட்டாங்கல் கண்ணுக்கான பயிற்சி. இன்றைக்கு நம்ம கண் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அங்கே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுன்றாங்க. ஆனால் தட்டாங்கல் என்ற விளையாட்டின் மூலமாக கண்ணை மேலேயும் கீழேயுமாக சைடுலேயும் லெஃப்ட்லேயுமாக சுழற்றுவதற்கு ஏதுவான ஒரு விளையாட்டாக இந்த தட்டாங்கல் இருக்கிறது. கான்சன்ட்ரேஷன் பவரை கூட்டுது. அதோடு மட்டுமல்லாமல் கிட்டிப்புல் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரிக்கெட்டு, கோலிக்குண்டு என்பது எய்ம் என்று எல்லா விதமான தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளும் மரபு சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு விடுமுறை காலகட்டங்களில் மக்கள் அனைவரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளை எப்படி அடுத்த கட்ட தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்று சிரமப்படுகிறார்கள். அவற்றை நீக்கும் வண்ணமாக தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்துறையினுடைய அனுமதியின் அடிப்படையில் மதுரை அரசு அருங்காட்சியகத்தில் மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பதற்காகவும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான முயற்சியாக இந்த தமிழர் விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு முறைகளை நாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். முதல் நாள் நிகழ்வில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்றார்கள். ஏறக்குறைய பங்கேற்பாளர்கள் தவிர 50க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையாளர்களாக வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு விளையாட்டு மீண்டும் தொடர்ச்சியாக அரசு அருங்காட்சியகத்தில் முன்னெடுக்கப்பட்டு பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாப்பதும் மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை தங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தனியாக நாங்கள் எப்பயும் வீட்டில் விளையாடுவோம். வீட்டில் விளையாடுறத விட இங்கே 4 பேரோடு சேர்ந்து விளையாடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நிறைய தாயம், தட்டாங்கல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு அடுத்தடுத்து இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுக்களை என்கரேஜ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பிள்ளைங்களை. மொபைல் பார்க்குறாங்க, நிறைய பார்க்குறாங்க. என் பொண்ணுங்களே பார்ப்பாங்க. ஆனால் கேம்ஸ் விளாட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் மொபைல் பார்ப்பாங்க. அதோட அடுத்து வீட்டில் வேறு ஏதாவது கொஞ்சம் நேரம் கொடுப்போம். ஆனால் கொடுக்காம இருக்க முடியல இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் கொடுப்போம். மற்ற நேரங்கள் இந்த மாதிரி விளையாடுவாங்க. வீட்டில் ரெகுலராகவே நாங்கள் விளையாடுவோம். தாயம், பல்லாங்குழி எல்லாமே. அதில் ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் இப்போ இவங்க. அதனால் இப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 2வது பெரிய பொண்ணு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. ஆமாம் சார், கண்டிப்பாக பெரியவங்க விளாண்டா தான் வரும். இப்போ எனக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி கூட நாங்கள் எப்போவுமே ஆனுவல் லீவ் விட்டால் பாட்டி கூட தான் விளாண்டுட்டு இருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இவங்களுக்கும் ஆனுவல் லீவ் விட்டானே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களே நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டட் ரொம்ப நிறையவே இருக்குது. அதனால் இப்போ வெளியில் போய் விளையாட முடியல, இப்போ வெளியே அனுப்ப முடியல பிள்ளைங்களை. அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் சொல்லி தரோம். விளையாடுறாங்க, நல்லா கற்றுக்குறாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரிய விளையாட்டு நடக்குது, நீ கூட்டிகிட்டு போமான்னு சொன்னாங்க. நான் 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தேன். அதுவே விளையாண்டுச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த போட்டியில் அது விளையாண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சு. இன்னும் இந்த விளையாட்டை நிறைய கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நானும் விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
தேங்க்யூ. இதில் நான் வின் பண்ணியிருக்கேன். என் பேர் ஜெயஸ்ரீ. எங்கள் அம்மா அந்த கேம் விளையாட வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கேமில் வின் பண்ணேன். அண்ட் இந்த கேம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என் பேர் ஜெயஸ்ரீ. நான் 4th படிக்கிறேன். என்ன பிரைஸ் வாங்குனீங்க? நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.